இந்தியா கூட்டணியில் திமுக இருக்கிறதா இல்லையா? இல்லை. காங்கிரஸ் இருக்கிற இடத்தில் நாங்கள் இல்லை. அடுத்த தேர்தல் அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்க்கும் பொழுதும் திமுக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன வச்சிருக்கு? அடுத்த கட்ட நடவடிக்கையை காங்கிரஸ் இல்லாத ஒரு நடவடிக்கை எடுப்போம். பிராந்திய கட்சிகளை ஒன்றிணைக்கிற திட்டம் எதுவும் இருக்கா? ஆனால் எக்காரணத்தை கொண்டு திமுகவை கொத்து போராட்டா போட்டு விட்டார்கள் மக்கள் அப்படின்னு சொல்றாரு. கரூரில் இவரை கொத்து போராட்டம் போட்டாங்கல்ல, 41 பேர் சத்த இடத்துல இவர் ஜெயிச்சாரா? இவர் ஜெயிக்கல. இல்லை, ஜெயிச்ச ஏடிஎம்கே ஆளை தானே இவர் சேர்த்துக்கிட்டாரு. நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத்ரட்சகனுடைய மகன் மாதிரி அடுத்த கட்ட தலைவர்கள் ஆங்காங்கே போயிட்டு தானே இருக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அப்பா பிள்ளை கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது. குமரி ஆனந்தம் தமிழ் விஷயம் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுதா? நீட் போராட்டத்தில் டெல்லியில் இருக்கிற காங்கிரஸ், அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு திமுக ஆதரவு கொடுத்தது. நாடாளுமன்ற குழு தலைவர் உறுப்பினர் கனிமொழி போய் நேர்லேயே கலந்துக்கிட்டாங்க. அதற்கு முன்னாடி அந்த சோனம் வாஜ்கோவுடைய உண்ணாவிரதத்திற்கு முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு ஆர் ராசா போய் தன்னுடைய சப்போர்ட்டை தெரிவிச்சிட்டு வரீங்க. இங்கே கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் பாலன் இல்லத்தில் நடந்த அந்த போராட்டத்தில் சிஜேபியுடைய போராட்டத்துக்கு அவங்க ஆதரவு தெரிவித்து அங்கே இடம் கொடுக்குறாங்க. ஏன் இங்கே முதல் கட்ட தலைவர்கள் யாருமே? ஏன் கனிமொழி போனாங்களே? கனிமொழி போனாங்க. மருத்துவர் அணியிலேருந்து எழிலன் போய் பேசினாரு. அங்கே பண்ண மாதிரி இங்கே பண்ணினீங்க. ஆனால் என்னுடைய போன அதே கனிமொழி தானே இங்கேயும் போனாங்க. இங்கேயும் போகிறாங்க. ஆனால் எதிர்கட்சி தலைவராக அல்லது முன்னாள் முதலமைச்சர் அந்த மாதிரி யாரும் போய் ஏன் கலந்துக்கல? எங்களுக்கு கனிமொழி ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தான். ஷீஸ் டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி. அதனால் பார்லிமெண்ட்ரி பார்ட்டியினுடைய லீடர். அந்த ஸ்டேச்சரில் இருக்கிறது எங்கள் டாப் லீடர்ஸில் அவங்கள ஒருத்தர். தலைவரே போகணுன்றது அவசியம் கிடையாது. அந்த டாப் 5 இருக்கிற ஒரு லீடர் தானே அவங்க. ஷீஸ் லீடிங் இன் தி பார்லிமெண்ட் அஸ் வெல் அஸ் இன் தி லோக்கல் பார்ட்டி. பார்ட்டிலே அவங்க லீடரு, டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி, பார்லிமெண்ட்ரி பார்ட்டிக்கு லீடரு. அதனால் அந்த ஸ்டேச்சரில் போயிட்டு வந்தாங்க. அங்கே போனால் அதே அம்மையார் தான் இங்கே போனாங்க. இல்லை, நீட்டுக்காக அமைச்சர் பதவியே போனாலும் பரவாயில்லன்னு எதிர்க்கட்சி தலைவர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், அன்றைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அன்றைக்கி களத்தில் இறங்கி போராடினார் இல்லையா? அதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகி இருந்தபோது நீங்கள் மாணவர் அணியை திரட்டி இருக்கலாம். நீங்கள் போராட்டம் மாணவர்கள் பண்ணாங்களே, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, பல இடத்துல பண்ணாங்க மாணவர் அணியின் சார்பாக. காரணம் என்னென்னா, மாணவர் அணியே நடத்தணுன்னு தான் விட்டுட்டோம். அது போய் அரசியல் ஆக்கிடக்கூடாதுன்றதுனால அரெஸ்ட் பண்ணாங்க, சாயந்தரத்தில் வச்சுருந்தாங்க, விட்டாங்க, போனோமில்ல. ஒரு பக்கம் இங்கே உங்களுடைய கூட்டணி கட்சிகள்லாம் எனக்கு எதிர் நிலைப்பாட்டில் போயிட்டாங்க, தாவேக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க. இந்தியா கூட்டணியில் திமுக இருக்கிறதா இல்லையா? இல்லை. காங்கிரஸ் இருக்கிற இடத்தில் நாங்கள் இல்லை. காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் இருந்தால் அதில் இல்லை. திட்டவட்டமாக தெரிவிச்சாச்சு. தனித்தனியாக போராடுறீங்க. ஒரே காரணங்களுக்கு நாடாளுமன்றத்திலேயே கூட உங்கள் சின்னத்தில் நின்று ஜெயித்தவர்கள் கூட இன்றைக்கி அவங்க தாவேகா கூட்டணியில் இருக்கிறனால அவங்க தனியாக போராடுறாங்க. காங்கிரஸ் எம்பிக்கள், திமுக எம்பிக்கள் தனியாக போராடுற காட்சிகளை பார்க்குறோம். ஆனால் தமிழ்நாடு நலன் அப்படின்ற இடத்துல இருந்து பார்க்கும் பொழுதும், அடுத்த தேர்தல் அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்க்கும் பொழுதும் திமுக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன வச்சுருக்கு? அடுத்த கட்ட நடவடிக்கையை காங்கிரஸ் இல்லாத ஒரு நடவடிக்கை எடுப்போம். கடந்த காலத்தில் எடுத்திருக்கோமே. இப்போ இந்தியா கூட்டணியே பாஜக எதிர்ப்பு நிலையில் கட்டமைக்கப்பட்டது. இப்போ நீங்கள் காங்கிரஸை எதிர்ப்பு நிலையில் கட்டமைச்சிங்கன்னா அடுத்து பிராந்திய கட்சிகளை ஒன்றிணைக்கிற திட்டம் எதுவும் இருக்கா? அந்த தேர்தல் வரும்போது அதுக்குரிய அது சூழ்நிலை எப்படி வருதோ அதுக்கேற்ற முடிவெடுப்போம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் காங்கிரஸ் இல்லை. நாடாளுமன்றத்திற்குள்ள திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது நீங்கள் எல்லாவற்றிற்கும் தடை கேட்கிறீர்கள். பேன் நீட்டுன்னு பேசும்பொழுது நீங்கள் எல்லாத்துக்கும் தடை கேட்குறீங்க. நீங்கள் தடை கேட்டுக்கிட்டே இருங்க, உங்களுடைய முதலீடு எல்லாம் எங்களுக்கு வருது, நீங்கள் இப்படி தடை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லா முதலீடும் எங்களை நோக்கி வரும்னு சொல்கிறாரு. யார்? ஆந்திராவுடைய எம்பி ஒருத்தர். நாங்கள் நீட் எதிர்ப்பை கோர்ட்டு மூலமாக தீர்மானம் போட்டு அமைச்சா கோர்ட்டு மூலம் பண்ணோம். அதனால் எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறது அதுக்காக நாங்கள் ஆதரிக்கலைன்றதுனால தான்
அவங்கள சப்போர்ட் பண்ணலன்றதுனால தான் இங்கே பணம் கொடுக்கல ஒழிய. இப்போ இவர் ஆதரிக்கிறாரு, கொடுக்குறாரா கேளுங்க. இவர் சைலண்ட்டாக தானே இருக்கார். நாங்கள் தான் எதிர்க்கிறோம், கொடுக்கல. இவர் சைலண்ட்டாக இருக்காருல்ல, என்ன ஒன்றா பண்ணிட்டு போங்கன்னு சொல்கிறாரு. அதனால் வந்ததா தெரியலையே. 100 நாள் வேலை வாய்ப்பு கூட வர வேண்டிய பணம் வரலன்னு சொல்கிறாங்க. எதுவும் வர வேண்டிய பணம் வரலன்னு சொல்கிறாங்க. வாய் திறந்தும் கேட்க மாட்டேங்கிறாரு. நாங்கள் தான் எதிர்த்தோம், கொடுக்கல. வாய்மூடி மௌனமாக இருக்கிறவர் இவர் கொடுக்க வேண்டியது தானே, ஏன் கொடுக்கல? ஆக தமிழ்நாட்டை வஞ்சிப்பது என்று ஒன்றிய அரசு முடிவெடுத்துட்டால் அதுக்கு விமோசனம் ஆட்சி மாற்றம் தான். அதற்குள்ள ஆட்சி மாற்றத்தை நோக்கி நகரும்னு பார்க்குறீங்களா? இந்த ஆட்சி மாறிவிடும்னு முன்னாள் முதலமைச்சரே சொல்கிறார். ஆனால் அதற்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது ஒன்றும் அரசியலில் நடக்கலாம். ஏன்னா இது ஒரு மைனாரிட்டி சர்க்கார். அது மட்டும் இல்லை, அவங்க கட்சியில் இருக்கிற 2 ஒரு மந்திரி, ஒரு ஆதவர்ஜினாவுடைய மைத்துனர் இன்னைக்கு சொல்கிறார் பேட்டி. இப்போ தான் பார்த்தேன் நான். இந்த ஆட்சியை என் மச்சானே கவுத்துருவார். காரணம் என் குடும்பத்தை கவுத்தார், நாட்டை கவுத்தார், பல கட்சிகளை கவுத்தார். அவர் போயிருக்காரு, அவர் கவுத்துட்டு வந்துடுவாருன்னு இன்னைக்கு சொல்கிறாரு. அதனால் இது ஒன்றா இப்போ ஒன்றா நடக்கும். ஆனால் முதலமைச்சர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாரு. 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி தொடருங்கிற மாதிரி பேசுகிறாரு. எங்கே பேசினார்? கரூர் கூட்டத்தில் போய் பேசினாரு. ஒரு கூட்டத்தில் பேசினார், அவ்வளோதான். திமுகவை கொத்து பரோட்டா போட்டு விட்டார்கள் மக்கள் அப்படின்னு சொல்கிறார். கரூரில் இவரை கொத்து பரோட்டா போட்டாங்கல்ல, 41 பேர் சத்து இடத்துல இவர் ஜெயிச்சாரா? இவர் ஜெயிக்கல. இல்லை, ஜெயிச்ச ஏடிஎம்கே ஆளை தானே இவர் சேர்த்துக்கிட்டாரு. அப்போ அங்கேயே கொத்து பரோட்டா போட்டாங்கல்ல. 41 பேர் செத்த இடம், அதுதான் ஒரு மூலதனம். அதிலிருந்து தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டே வந்துச்சு. அந்த இடத்துல அவர் ஜெயிக்கலையே. எங்கே கொத்து பரோட்டா? ஏதோ பேச்சுக்கு பேசினார், கைத்தட்டல் வாங்கினோன்னு ஒரு தராதரம் இல்லாமல் பேசினார். அங்கே கரூரில் அவருக்கு என்ன ஓட்டு போட்டு ஜெயிச்சு வந்துட்டாரா? விக்கிரவாண்டியில் கூட தான் பேசினார், அங்கே ஜெயிச்சாங்களா? ஏதோ இங்கே சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் பல்வேறு காரணங்கள், அந்த இன்ஸ்டாகிராம் அது இதெல்லாம் அதிகமான தாக்கம் இருந்தது நகர்ப்புறங்களில் தான். அதனுடைய தாக்கம் இங்கே நடந்திருக்கு. அதுவே இவிஎம்மில் இன்றைக்கி பிரச்சனை இருக்குது, அது கோர்ட்டில் இருக்குது. அதை பற்றி முடிவு என்ன வருதோ அது பார்ப்போம். ஆனாலும் தமிழ்நாடு சென்னை மாநகரத்தில் நடந்து வச்சு எவ்வளோ கொச்சப்படுத்தி பேசினார். 41 பேர் செத்த இடத்துல வர ஜெயிக்க முடிஞ்சுதா? அப்போ அங்கே உண்மை தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம் அந்த மக்களுக்கு. இவிஎம் விவகாரத்தில் தொழில்நுட்ப ரீதியாக சில சந்தேகங்களை உங்களுடைய வழக்கறிஞர் அணி தரப்பிலிருந்து என்ஆர் இளங்கோ எழுப்பியிருக்கிறார். நீதிமன்றத்தை நாட போகிறதா சொல்கிறார். இது என்ன மாதிரியான சவாலாக இதில் இருக்குது? இவிஎம்ஐ பற்றி அப்துல் கலாமுடைய பிஏ பொன்ராஜ் உள்ளிட்ட சில நிபுணர்கள் தொடர்ந்து சந்தேகத்தை ஏற்பட்டு வராங்க. அவருடைய வேண்டுகோளின் பேரில் தான் இந்த முயற்சியை நாங்கள் எடுத்தோம். ஆனால் அவருக்கு ஏற்ற மாதிரி சில டவுட்டுகள் இதில் வந்திருக்கு. டெக்னிக்கலாக இந்த டவுட்ஸ் எல்லாம் கோர்ட்டில் தான் அது ப்ரூவ் பண்ணி ஆகணும். அது அதுக்குரிய டெக்னிக்காலிட்டிஸ்ன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. அதனால் கோர்ட்டுக்கு போகிறோம், கோர்ட்டில் என்ன முடிவுன்னு பார்க்கணும். ஆனால் இவிஎம்க்கு மாற்று அப்படிங்கிறத நோக்கி நகர்றது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? திரும்ப பேலட் பேப்பர் வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இதில் பல வெளிநாடுகளில் கூட முதலவு பண்ணிவிட்டு இப்போ அங்கெல்லாம் பேலட் பேப்பர் தானே யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இட் கேன் பி டேம்பர்டுன்றது ப்ரூவ்டு, அக்செப்டட். இருந்தாலும் இங்கே இந்தியாவில் இன்னும் அதுக்கு மேலே இருக்கிற நம்பிக்கைத்தன்மை வரல. பல இடங்களில் அதனுடைய சந்தேகங்கள் இருக்குது. இந்த எலெக்ஷனில் அதிகமாக மொமெண்டம் ஆயிருக்கு. காரணம் என்னென்னா, சில குறிப்பிட்ட மாநிலங்களில் சில குறிப்பிட்ட தலைவர்கள் தோற்றிருக்கிறார்கள். அதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குமோ இந்த ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அந்த சந்தேகத்தை ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு இங்கே நாங்கள் இந்த 3 இங்கே குளத்தூரில் இருக்குது. அதே போல் வெஸ்ட் பெங்காலில் இந்த மாதிரி என்ன பண்ண போகிறாங்க தெரியல. இதெல்லாம் வர்றப்போ ஒரு முடிவு வந்து தானே ஆகும். காங்கிரஸ் துரோகம் இழைத்தவர்கள், காங்கிரஸ்னு குறிப்பிடலை, துரோகிகள்னு அவர் சில நடவடிக்கைகள் எங்கள் கூட இருந்தாங்க,
வெற்றி பெற்றாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டு நலனை பேசாமல் டெல்லிக்கு திரும்பி டெல்லி தலைமை திரும்பி போகுது அப்படின்னு அவர் சூசகமாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் துரோகிகள் என சுட்டி காண்பிக்கிறார். அது காங்கிரஸை மட்டும்தானா இல்லை உங்களோடு இருந்தது எல்லா தோழமை கட்சிகளையுமா? நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம். அதாவது மற்றவங்களாம் எங்கள் கன்சென்ட்டோட போனாங்க. நாங்களோட ஒரு டைவர்ஸ் உதாரணத்தை நான் சொன்னேன். 2 விதமான டைவர்ஸ் இருக்குது. ஒரு ஒய்ஃப் டைவர்ஸ் பண்ணோன்னா when she is living in adultery அது ஒரு கிரவுண்டு, வித் கன்சென்ட் போகலாம். காங்கிரஸை மொத்தம் இட் வாஸ் லிவிங் இன் அடல்ட்ரி, அதனால் அவங்களோட டைவர்ஸ். காங்கிரஸ் வாஸ் லிவிங் இன் அடல்ட்ரி. காரணம்னா ஆட்சி ரிசல்ட் வந்த உடனே அங்கே போயிடுச்சு. ஏற்கனவே அவங்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ராகுல் காந்தி வரல, பல பிரச்சனைகள் இருந்து. ஸோ தேவர் இன் டச். பேச்சுவார்த்தை நடத்தும் போதே மேலிடத்தில் அந்த கோவாக்காரர் என்கிட்ட சொல்கிறாரு, டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் டிவிகேன்னு பேச்சுவார்த்தை பேசும்போது சொல்லுவார். ஸோ தேவர் இன் கனெக்ஷன். அதனால் அதான் துரோகம். இவங்க என்கிட்ட கன்சல்ட் இப்போ ஜெயிச்சோன்னே வந்தாங்க, பார்த்தாங்க, போகிறோன்னாங்க, போங்கன்னு சொல்லிட்டோம், அவ்வளோதான். ஸோ அதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. துரோகத்திற்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி ஸ்டேட் போகிறோம். ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் வரணும், பிஜேபி ஏதோ மறைமுகமாக வந்துடக்கூடாது, பிரசிடென்ட் ரூல் வந்தால் வந்துடும், அப்படிப்பட்ட சில நியாயமான காரணங்களை சொல்லிட்டு போனவங்க கம்யூனிஸ்டுகள். போனவங்க அப்படி போயிருக்காங்க. அவங்க மந்திரி பதவி கூட வாங்கலை. அதனால் காங்கிரஸ் போய் உடனடியாக ஃபஸ்ட்டு சீட்டு பிடிச்சவங்களும் அவங்க தானே. காங்கிரஸில் தொடங்கி இடதுசாரி கம்யூனிஸ்டுகளில் வரைக்கும் விசிகாவில் இருந்தோம். ஒரு தரப்பு திமுக நிலைப்பாட்டிலே இன்னும் பேசுகிறதையும், இன்னொரு தரப்பு தாவேகா நிலைப்பாட்டிலையும் பேசுகிறதற்கு திமுக தான் காரணம் அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறது. அதுக்கு இருக்கிறதால எங்களை தான் காரணம் சொல்லுவாங்க. எங்களை ஆதரவுகள் நாங்கள் வேணாம் போன்னு சொல்ல முடியுமா? எதிர்க்கிறவர்கள் ஏன் எதிர்க்குன்னு கேட்க முடியுமா? அது அவங்களுடைய உரிமை. அது அந்த கட்சியில் இருக்கிற கட்டுப்பாடு இல்லைன்னு அர்த்தம். அப்படி சொல்கிறாங்கன்னா அந்த சொல்கிற தலைவர்கள் இயக்குது அவர்களை அப்படின்னு சொல்லி, அப்படி இயக்குனாலே தப்பு தானே. அதாவது அந்த கட்சி வீக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. நாங்கள் இயக்குற அளவுக்கு அது இன்னும் வீக் ஆகிடுச்சுன்னு தானே அர்த்தம். அதனால ஏதோ அவங்கவுங்க மனசாட்சிப்படி பேசுகிறாங்க. அதில் ஆதரவு எங்களுக்கு அதிகமாக பேசுகிறாங்கன்னா நாங்கள் ஏன் பேசுகிறேன்னு சொல்ல முடியுமா? என்ன அவ்வளோ தடுக்க முடியாது. நம்ம அறிவாலயத்தில் கூப்பிட்டு அவங்களுக்கு விருந்து கொடுக்கல. அவங்கவுங்க பேசிக்கிறாங்க, பத்திரிகை பேட்டி கொடுக்குறாங்க, அவங்க தோன்றிய கருத்துக்களை சொல்கிறாங்க, அவ்வளோதான். துரோகியை எதிர்க்கிறதற்காக எதிராளியோட சமரசமாக போக போகுது திமுக. டீலிமிட்டேஷன் பில்லில் கூட அவங்க பாஜகவோட அவங்க நெருங்கிய ஒரு நட்புக்குள்ளே போக போகிறாங்க. அதில் என்ன முடிவெடுக்க போகிறாங்கங்கிறதுலேருந்தே தெரியும். அது 2029 அப்படி தான் அமைய போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ள பயம், கில்ட்டி கான்ஷியஸ். நாங்கள் வி ஸ்டாண்ட் பை பிரின்சிபல். நாங்கள் அப்போ கிளியராக சொல்லிட்டோம். எங்களை பொறுத்த மட்டும் இன்றைக்கி 2 பேருமே ஈக்குவல் எதிரிகள். இவங்க நாங்கள் சொல்கிறத ஏற்றுக்கிட்டு நாங்கள் சொன்னதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா லைன் பை லைன் பார்த்துட்டு அது சவுத்தும் தமிழ்நாடு பாதிக்கலைன்னு சொன்னால் நாங்கள் அப்போது எல்லா எங்களோடு இருக்கிற மற்றவர்களோடு சேர்த்து முடிவெடுத்து ஆதரிக்கிறதா இல்லையான்ற முடிவுக்கு வருவோம். போன வாட்டி கூட நாங்கள் அப்படி தானே எதிர்த்தோம், பிளைண்டாக எதிர்க்கலையே. இதெல்லாம் அமெண்ட்மெண்ட் பண்ணுங்க. கடந்த முறை கடுமையான ஒரு எதிர்ப்பை திமுக எலெக்ஷன் வேலையை விட்டுட்டு போய் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் பங்கேற்று தடை பண்ணி அதை ஃபெயிலியர் ஆக்குனீங்க. அது காரணம் என்னன்னா அதனால தான் இப்போ அமெண்ட்மெண்ட்டே வருது. நாங்கள் அப்போ விகிமெண்ட்டாக அதை எதிர்க்கு தோக்கடிச்சு காட்டலைன்னா இந்நேரம் அதனுடைய மகத்துவமே போயிட்டுருக்கோம். அதுக்கு இந்நேரம் நிறைவேற்றிட்டு இருப்பாங்க. நாங்கள் சொன்ன பிறகு தானே இன்றைக்கி ஒரு அமெண்ட்மெண்ட்டுன்னு வருது. அன்றைக்கி தானே சொன்னோம். திருத்தங்களோடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரம் டைம் கேட்டார். முடியாது, கிளியராக கொண்டுட்டு வாங்கன்னு சொன்னோம். இப்போ நாங்கள் கேட்டு சொன்னதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் எதிர்க்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? பப்ளிக் கேட்பாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இவங்களாம் நம்ப முடியாது, அவங்களையும் நம்ப முடியாது. டேபிளில் வந்த பிறகு லைன் பை லைன் பார்த்து அதுக்கப்புறம் தான் திமுக முடிவெடுக்கும். திமுக முன்னாள் அமைச்சர்கள்
பர்டிகுலராக செந்தில் பாலாஜி விவகாரம் என்னதான் நடக்கிறது? ஏன் தொடர்ந்து அவர் வந்து முன்ஜாமீன் வாங்கி கொண்டே இருக்கிறார்? திமுக தலைமையுடைய மௌனமும் கேள்வி எழுப்பப்படுகிறது. இல்லையே, அவர் மேலே கேஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து ஜாமீன் வாங்கிட்டு வர்றாரு. அவரையே குறி வச்சு பார்க்குறாங்க. ஏன் குறி வைக்கப்படுகிறார் செந்தில் பாலாஜி? அதாவது வந்து வெஸ்டர்ன் ரீஜனில் கொடி கட்டி பறந்துட்டு இருந்தாங்க. இப்போ அங்கே இந்த இடங்களில் உள்ள வீக் ஆகி இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். இவருடைய எதிர்ப்பு தாங்க முடியாமல் தான் பண்ணுறாங்க. ஸோ ஏன் ஒரு தனி மனிதனை பார்த்து ஒரு சர்க்கார் பயப்படுது? செந்தில் பாலாஜி, நான் இதே திரும்பி கேட்குறேன், ஒரு செந்தில் பாலாஜியை கண்டு ஏன் விஜய் நடுங்குகிறார்? ஒரு செந்தில் பாலாஜியை கண்டு எதுக்காக இந்த ஆட்சி பயப்படுகிறது? அப்போ அவர் வந்து தனி சக்தி இருக்குதுன்னு தான் அர்த்தம். இவங்களே அவரை பெரிய மனுஷனாக்குறாங்க. ஒரு தனி மனிதனால் என்ன செய்ய முடியும்? தனி மரம் தோப்பாகாது. அவர் தனிப்பட்ட செந்தில் பாலாஜியால் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் முடியாது. அதனால் திட்டமிட்டு ஒவ்வொருத்தராக பார் செந்தில் பாலாஜி தூக்கி போட்டாங்களாம், பார் செந்தில் பாலாஜிக்கே இப்படி அப்படின்ற. ஏன்னா இப்போது ஏடிஎம்கேலேருந்து ஒரு 6 எம்எல்ஏங்க போயிட்டாங்க. திமுகலேருந்து ஒருத்தர் கூட ஒன்றும் பண்ண முடியல. ஒரு ஷேக் பண்ணி பார்த்து மற்றவங்கள பயமுறுத்தினா வந்துடுவாங்கன்னு யாரோ சொல்லி செய்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி டாக்டிக்ஸ் எல்லாம் வந்து நிச்சயமாக தமிழ்நாட்டில் திமுககாரங்கிட்ட எடுத்து ஜெயிச்சது கிடையாது. விசாவை விடவா? விசாவில் எவ்வளோ குடும்பம்லாம் பண்ணாங்க, அப்படி விட ஓடி போயிட்டாங்களா? மந்திரியாக இருந்தவங்க போனாங்களே ஒழிய விசா ஜெயிலுக்கு போனவங்க யாரும் போகல. போயிட்டு வந்து உறுதியாக தான் இருந்தாங்க. திமுகவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் போகல, முதல் கட்ட தலைவர்கள் போகல. ஆனால் முன்னாள் அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத்ரட்சகனுடைய மகன் மாதிரி அடுத்த கட்ட தலைவர்கள் ஆங்காங்கே போயிட்டு தானே இருக்கிறாங்க. அது அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையில் போகிறாங்கன்றது தான் என்னை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல. அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையில் போகிறாங்க அவங்க. ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அப்பா பிள்ளை கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது. குமரி ஆனந்தம் வந்து தமிழ் விஷயம் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுதா? குமரி ஆனந்தம் காங்கிரஸில் மூத்த தலைவர் தான் இருந்தார். அவர் ஒரே மக தான். இது எல்லா சலுகையும் வந்து இவரால் தான் அந்த சலுகையை பெற்று அந்த அம்மா மெடிக்கல் காலேஜில் படித்ததுலேருந்து எல்லாம் பண்ணாங்க. அவர் மக பேச்சு கேட்காம அங்கே போய் தானே அந்த அம்மா இருந்தாங்க. அவர் உயிரோடு இருக்கும் போதே அவருடைய சித்தப்பா இங்கே வசந்த் இங்கே இருக்கார், அவருடைய அண்ணன் இங்கே, தம்பி இங்கே எம்பியாக இருக்கார் காங்கிரஸில். அதெல்லாம் சில நேரங்களில் அப்படி இருக்கும். நேரு குடும்பத்திலே இருந்தது. நேரு செத்த பிறகு விஜயலட்சுமி பண்ணிட்டாங்க, இந்திரா காந்தியோட இல்லையே. இந்திரா காந்தியுடைய 2 மருமகளில் ஒரு மருமக அங்கே இருக்காங்க, ஒரு மருமக பிஜேபியில் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் பாலிட்டிக்ஸில் இதுவரை தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. இப்போ 1, 2 வரும்போது தமிழ்நாட்டுடைய இந்தியாவினுடைய அந்த நீரோட்டம் தமிழ்நாட்டுக்கு வந்துடுதுன்னு அர்த்தம் பாலிட்டிக்ஸ். நீங்கள் காவேரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்ட சொல்கிறீங்க, நீட்டு விவகாரத்துலேயும் அனைத்து கட்சி கூட்டம் வேணும், இந்த மாதிரி சில விஷயங்களை கேட்குறீங்க. ஆனால் இன்றைய முதலமைச்சர் அவருடைய வேற ஒரு ஸ்டைலில் ஒரு ஆட்சி செய்கிறார். அது திமுக அதிமுகவுக்கு மாற்றான ஒரு ஆட்சி செய்கிறார். நீங்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்கிறதே ஒரு நிர்பந்தம் இல்லையா? அது நிர்பந்தம் இல்லை. இந்த ஜனநாயகத்தில் கூட்டி தானுங்க அண்ணா அடிக்கடி சொல்வார், டிசிஷன் பை டிஸ்கஷன் சொல்வார். எனி டிசிஷன் மேட் பை டிஸ்கஷன் வில் பி ஃப்ரூட்ஃபுல். இது வந்து எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, முக்கியமான இஷ்யூக்களில் ஆல் பார்ட்டியினுடைய ஒப்பீனியன் கேட்டு செயல்படுறது தான் ஜனநாயகத்தில் உகந்தது. அதான் மே பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிக்குரிய தி அப்போசிஷன் வில் சே, ரூலிங் பார்ட்டி வில் பே, இதான் செய்யுங்க. அதனால் இந்த அப்போசிஷனுடைய ஒப்பீனியனை கேட்டு டிஸ்கஸ் பண்ணால் ஜனநாயகம் மலரும். அந்த அடிப்படையில் தான் கேட்குறாங்க. நான் முதல்வன், புதுமை பெண்ணு, உங்கள் ஆட்சி காலத்தில் இருந்த பல திட்டங்களுடைய பெயர்கள் இப்போ மாற்றி இருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதான் புதுசாக எதுவுமே அவரால் கொண்டு வர முடியல. ஏற்கனவே இருக்க திட்டங்களை ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், பேர் இருந்தால் மாற்றினா தான் இதை பற்றி அதிகமாக பேசுவோம்.
அதை புரிஞ்சுக்கணும். இப்போ விடியல் பஸ்ஸு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மகளிர் விடியல் பயணம் வந்து விடியல் எடுத்துட்டாங்க. மகளிர் பஸ்ஸுன்றது தொண்டு தொட்டு பஸ்ஸு ஆரம்பித்த காலத்தில் போகிற பேருந்து பயணம். அதில் என்ன பெரிய மாற்றம்? பெண்கள் பயணம்னு போட்டாலும் மகளிர் பயணம் ஏதோ எடுக்கணும்னு எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு போனால் கூட இன்னும் அந்த திட்டம் யார் போட்டதுன்னு மறந்துடுமா என்ன? இன்றைக்கும் எம்ஜிஆர் சத்துணவுன்னு தானே சொல்கிறாங்க. அவர் செத்தே 40 வருஷம் ஆகி போச்சு. இருந்தாலும் எம்ஜிஆர் போட்ட சத்துணவுன்னு தானே மக்கள் சொல்கிறாங்க. அதுபோல் காலை உணவு திட்டம்னு ஒன்று இருக்குதுன்னா அது இருக்கிற பேரெலாம் முக ஸ்டாலின் பேர் தான் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பேர் நீங்கள் மாற்றினாலும் சரி. இப்போ நான் முதல்வன் திட்டம்ன்றாங்க. இந்த முதல்வன்ன்றது எல்லாம் காமன் நேம் தானே. இவர் முதல்வர் தானே, அதை இவரை குறிக்குன்னு எடுக்க முடியாதா? அது காரணம் என்ன? அந்த திட்டம் நல்லா ரீச் ஆகி போச்சு. ரிசல்ட் வந்த அன்றைக்கி ஒரு ஆட்டோ டிரைவர் பேசுறதை நான் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். நான் அவர் ஆட்டோவில் உட்காந்துனே சொல்கிறார், இந்த மான் முதல்வன் திட்டத்தால் என் பையன் நீ ஃப்ரான்ஸில் போய் படிச்சுக்கிட்டு வேலை செஞ்சிட்ருக்கான். இந்த மாதிரி இதனுடைய பயனெல்லாம் இப்போ தெரியாது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். எமர்ஜென்சி அப்போது கலைஞர் அரெஸ்ட் பண்ண விட்டாங்க. என்னையும் கலைஞரும் அண்ணா சாலை கிட்ட ஜூன் 2 அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும். இந்த சென்சாரில் தலைவர் எழுதின கடிதத்தை பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்கன்றதுனால 1 நைட்டு சென்சார் ஆஃபீஸில் அடிச்சிட்டாங்க. 2 காலையில் 3 தலைவர் பர்த்டே. அதில் ஒன்றும் இல்லை, அண்ணாவுக்கும் கலைஞருக்கு இருந்த உறவு முறை தான் அதை எழுதினார். உடன்பிறப்புன்ற வார்த்தையும் மூக்கான்ற வார்த்தை தவிர மற்றெல்லாம் அடிச்சிட்டாங்க. அதனால் கோபமான கலைஞர் என்ன பண்ணார், நான் அவர் கூடவே இருந்தோம் எமர்ஜென்சியில், எங்களை ஒரு 4-5 பேர் அழைச்சிக்கிட்டு சென்சார் ஆஃபீஸுக்கு தான் மறியலுக்கு வர்றாருனார். ஆனால் அதுக்கு முன்னாடி அண்ணா சிலைக்கு போயிட்டு, காரணம் என்னென்னா அங்கே அண்ணா சிலைக்கு வரணுன்னா இங்கேயே அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்றதுக்காக சென்சார் ஆஃபீஸுக்கு வரேன்னு சொல்லிட்டு சஃபைர் தேட்டர் இருந்தது, அந்த வழியாக திருப்பி ஆண்டார். எங்களுக்கே தெரியாது. நேராக அண்ணா சவாரி போட்டு அந்த பிட் நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டே வந்தார். அங்கே போய் 1 மணி நேரம் ஆர்ப்பாட்டத்தில் பண்ணோம். உடனே அந்த செந்தாமரன் கமிஷனர் இருந்தார், கோவிந்த்சாமின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணி ஜீப்பில் ஏற்றிட்டு போனார். உடனே கமிஷனர் வந்தோடனே கேட்டார், என்ன நீங்கள் சென்சார் ஆஃபீஸில் மறியல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பண்ணிட்டீங்களே அண்ணா சால். நான் எந்த போராட்டத்துக்கு போனாலும் அதுக்கு முன்னாடி அண்ணா சமாதிக்கு போயிட்டு போகிறது தான் பழக்கம், அதனால் வந்தவங்க ஆளும் புஷ்ணுன்ட்டாங்கன்ட்டார் கலைஞர். சொல்லி அப்போ கொண்டுட்டு போய் கலைஞர் ஒரு பெஞ்சில் உட்கார வச்சாங்க. சேரில் கூட உட்கார வைக்கல. எல்லாம் ஆஃபீஸர்ஸ்லாம் போனாங்க. கமிஷனர் செந்தாமரை வந்தார், டிசி அந்த தேவாரம், ஒருத்தர் கூட கலைஞர் நிற்கிற இடத்த அந்த கண்டுக்கல. அப்போ ஜூன் 2 அவங்களுக்கு தெரியும், சரியான வெயில் நேரம். தலைவர் ரொம்ப வேர்த்து விரிவிச்சு நின்ட்டார். நான் பக்கத்தில் நிற்கிறேன். ஒரு ஆஃபீஸர் கூட கலைஞரை கண்டுக்கல. அப்போது ஒரு லேடி 25 வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு, காக்கி ட்ரெஸ்ஸில் வந்து தலைவர் காப்பி கொடுத்தது. காப்பி கொடுத்தோன்னே தலைவர் கேட்டார் அந்த லேடிக்கிட்ட, ஏம்மா உனக்கு நாளைக்கு உன் வேலைக்கு எதாவது ஆபத்து வந்துட்டு போதுமா, ஆஃபீஸர்லாம் பார்த்துக்காமல் போகிறாங்க, இந்த பக்கம் திரும்ப கூட இல்லை, ஆனால் தைரியமாக அவங்க இருக்கும்போது வந்து காப்பி குடிச்சு. அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சு, உங்களுக்கு காப்பி வாங்கி கொடுக்குறதுனால இந்த காக்கி சட்டை போனால் அதை பற்றி நான் கவலைப்படலைன்னுச்சு. காரணம் என்னென்னா 25 பேர் இந்த கிரீம்ஸ் ரோட்டில் ஒரு உமன் போலீஸ் ஸ்டேஷன் ஆரம்பித்தார். ஒரு சப் இன்ஸ்பெக்டர், ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், 23 கான்ஸ்டபிள். அந்த 23ல் அது ஒன்று. எதுக்கு சொல்ல வரேன்னா, எப்போ 73 கொடுத்தாரு, 74ல் 76 எமர்ஜென்சி எப்போ காப்பி வாங்கி கொடுக்குறது நன்றி உணர்வோடு. இந்த மாதிரி தளபதி செய்திருக்கிற திட்டங்களுக்கெல்லாம் பிற்காக இப்போ தான் அதனுடைய அனுபவம் பயன்லாம் தெரியும். அது நிச்சயமாக பிரதிபலன் கிடைக்கும். அதை நான் பார்த்துருக்கேன். பெரிய பெரிய ஆஃபீஸில் ஒருத்தர் இவரால் பதவி வாங்கினவங்க, வெளிப்படையாக சொல்கிறேன், கூட பயம் இல்லை. சென்னை கமிஷனர் அது வரலாம் அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க வரவே இல்லை. அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் வரணுன்றதுக்காக ஒருத்தர் கமிஷனராக போட்டார். அவர் திரும்பி கூட பார்க்கல. அது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஏன் போட்டோன்ற காரணத்தை சொன்னார். ஆனால் இந்த அம்மா வந்து இவர் யாருன்னு தெரியாது, பெனிஃபிஷரின்றதுனால அனுபவித்ததுனால வந்தது. இந்த மாதிரி நான் முதல்ல பயன்பெற்றவங்க
இந்த காலை உணவால் பெற்றவங்க, இதெல்லாம் போக போக தெரியும். இப்போ தானே 5 வருஷம் ஆச்சு, இன்னும் இது டெவலப் ஆகி படங்க வசதி வாய்ப்போடு வரும்போது நிச்சயமாக நடிப்பாங்க. திமுகவினர் வந்து அது சட்டமன்ற உறுப்பினர்களில் தொடங்கி பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொள்கிறவர்கள் வரைக்குமே உங்களுடைய நிர்வாகிகள் அதீத விமர்சனங்களை இந்த அரசு மீது வைக்கிறீங்களோ, அதனால தான் இந்த கைது நடவடிக்கை இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இதை விட கடுமையெல்லாம் எங்களை பற்றி பேசினாங்க. எவ்வளோக்கு இவரே என்ன பேசினார், விஜயே என்ன பேசினார், ஒரு சிஎம் வாயில் வருதுங்கிறாரு, ஒரு சிஎம்ஏ பேசுகிறாரு. அப்புறம் எங்கள் கட்சியில் இருக்கவங்க யாரோ ஒருத்தர் 2 பேர் மீறி பேசுகிறாங்கன்னா இவர் பேசும்போது வர்ற கோபத்தில் பேச தான் செய்வாங்க. அது வந்து ரொம்ப இதுவாக நாலேஜுக்கு வந்துன்னா நாங்கள் கண்டிப்போம். ஒரு அமைச்சராக இன்னைக்கு இருக்கிறவர் அவருடைய வயதை முன்வைத்து அரை டவுசர் போட்டுக்கிட்டு இருந்த காலத்திலேயே நாங்கள் காவேரிக்கு போராட்டம். அரை ட்ரவுசருங்கிறது வந்து அவர் வயசு குறிச்சது இல்லை, ஆர்எஸ்எஸ்னுடைய யூனிஃபார்ம் அது. அவர் பழைய ஆர்எஸ்எஸ்ன்றதை சொல்கிறது தான் சொன்னார் ஒழிய இது அரைக்கால் சட்டை போட்டதுக்காக சொல்லலை. நாங்கள் சொல்கிறது ஆர்எஸ்எஸ்ஸை வந்து அப்படி தான் அழைப்போம். அரைக்கால் சட்டை போட்டு காக்கி சட்டை பாதி போட்டது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய யூனிஃபார்ம் அது. அந்த இடத்துல தான் சொல்லியிருப்பாங்க, அவர் வயசு குறிச்சி இல்லை. திமுக இப்போ நிறைய புது பிளேயர் வராங்க பார்க்கும் பொழுது. இப்போ தாவேக்காவை நீங்கள் ஒரு கணக்கு போட்டீங்க, ஆனால் நடந்தது ஒன்று. இப்போ அண்ணாமலை வந்து ஒரு இயக்கம் தொடங்கியிருக்கிறார். அடுத்து தனுஷ் வந்து அவரும் ஒரு இயக்கம் தொடங்கியிருக்கிறார், கட்சி தொடங்குற எய்ம் இருக்குது. அப்படிங்கும் பொழுது நிறைய புது பிளேயர்கள் வருகிறார்கள். திமுக அதை எப்படி எதிர்கொள்ளும்? எத்தனையோ பிளேயர்கள் இங்கே 76 வருஷத்தில் நாங்கள் பார்த்துட்டோம். நாராயணசாமி நாயுடுன்னு ஒருத்தர் வந்தார், மொத்தமே அப்படியே வேற 80ல் பயந்தாங்க எல்லாரும். இந்திரா காந்தி போய் பார்த்தாங்க, எம்ஜிஆர் போய் பார்த்தாரு, கலைஞர் போய் பார்த்தாரு. அந்த அளவுக்கு அவர் தான் டிசைடிங் ஃபேக்டராக தமிழ்நாட்டில் இருப்பாருன்னு நினச்சாங்க. அந்த கட்சி இன்றைக்கி இருக்கா? ராஜாஜி சுதந்திரா கட்சி ஆரம்பித்தார், பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் அந்த கட்சியில் இருந்தாங்க. இன்றைக்கி அந்த கட்சி இருக்கா? தமிழ்நாட்டில் பல பேர் கட்சி ஆரம்பித்தாங்க, அந்த பேர்லாம் சொல்ல விரும்பல. அதனால எத்தனையோ ஸ்டேக்ஸ் வரும் போவோம். ஆனால் திமுக தேம்ஸ் நதி மாதிரி 1949லேருந்து இன்னி வரலாம் அன்இன்டரப்டாக போயிட்டே இருக்குது. ஒரே சின்னத்தில் தேர்தலில் போட்டிக்கிட்ட நாள்லேருந்து இது வரலாம் போட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரே கொடி, எந்த விதமான டிஸ்ரப்ஷனில் வருவாங்க போவாங்க, அது வேறு வேணும். ஆனால் திமுக இது அழிக்க முடியாத ஒரு சக்தின்றதை சட்டம் போட்டே திமுக அழிக்கலான்னு நேரு நினச்சார். 62ல் 50 இடம் ஜெயித்த உடனே நேஷ்னல் இன்டகிரேஷன் கவுன்சில்னு ஒன்று போட்டு, கமிட்டின்னு ஒன்று போட்டு, சிபி ராமசாமி தலைமையில் போட்டு சட்டத்தையே திருத்தி திராவிட நாடு கொள்கை கேட்டால் 7 வருஷம் தண்டனைன்னு சொல்லி தடுத்து பண்ணலான்னு பார்த்தாரு. அதையும் மீறி வளர்ந்த கட்சி தான் திமுக. இது வேற வித்தியாசமான கட்சி. கால் நிதியாண்டு அந்த காலாண்டு ஓட ரிப்போர்ட்டில் வந்து முதலீடுகளை ஈர்க்கிறதுல தற்போதைய தாவேக அரசு வந்து சிலது வந்து ஏற்கனவே இருந்த மெஷர்மெண்ட்லேருந்தே டவுனாக இருக்கிறதா இன்றைக்கி வந்து பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? மைனஸில் இருக்கிறது எல்லாமே மைனஸில் தான் போயிட்டுருக்கு. இங்கே வர வேண்டியதெல்லாம் ஆந்திராவுக்கு போயிட்டுருக்கு. எப்பவுமே ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இல்லைன்னா இன்வெஸ்டர்ஸ் வரமாட்டாங்க. 2 க்ரைட்டீரியா தேவை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஒன்று ஸ்டெபிலிட்டி, 2வது பவர் சப்ளை, லேண்டு. இதெல்லாம் வந்து அவங்க வயபிலிட்டி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சப்சிடி கொடுத்தோ இல்லை கொடுத்தா தான் வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. அது எந்த மாநிலம் கொடுக்குதோ அங்கே போயிடுவாங்க. குஜராத்தில் ஒரு காலத்துக்கு போகிறதுக்கு காரணம்னா அங்கே பவர் சப்ளை நிறைய இருந்தது. தமிழ்நாட்டுக்கு வராதுக்கு காரணமும் ஒரு காலத்தில் கர்நாடகாவுக்கு போனதுக்கு காரணம் பவர் சப்ளைங்கிறது. இப்போ தமிழ்நாட்டை ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணி கொண்டு வந்து வெளில வச்சுருக்கோம். இது ஸ்டெபிலைஸ் பண்ணி காப்பாற்றிக்கிற சக்தி இந்த கவர்மெண்ட்டுக்கு இல்லை. அது மட்டும் இல்லை, ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா போயிடுவாங்க. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து டக்குன்னு விழுந்து பாலிசிஸ் மாறினா ஒஸ்ட் எஃபெக்டட் வில் பி ஒன்லி இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஏன்னா அவன் இன்வெஸ்ட் பண்ணுறான், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுங்க,
அதனால் அவன் எந்திரிச்சு நிற்கிறது கஷ்டம். அதனால் எங்கே எந்த விதமான அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் இருக்கோ, இப்போ ஆந்திரா பொறுத்த மட்டும் அவங்களுக்கு எல்லாமே வசதியாக இருந்ததுனால அங்கே போயிடுறாங்க. நாம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். கவர்மெண்ட்டுக்கு சரியாக இருந்தது. இடம் கொடுத்தோம், பவரும் கொடுத்தோம், லேண்ட் சப்சிடி கொடுத்து பல்வேறு சலுகைகள் கொடுத்து தான் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் இழுக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கும் சில இன்சென்டிவ் கொடுக்கணும். அப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். இதெல்லாம் வந்து ஒரு பிளான்டு கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணி செஞ்சால் தான் நடக்கும். அது இங்கே இல்லை. அதனால் அதெல்லாம் போகிறாங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி.